அடுத்து இந்த வழிகேடர்களை பாருங்க, மீலாது விழாவை நியாயப்படுத்துறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய இன்னொரு காரணம், சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடத்தானே செஞ்சாங்க. எப்படிங்க சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடினாங்க, எங்கே வச்சு கொண்டாடினாங்க, என்ன சொல்லி கொண்டாடினாங்க, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அதை அங்கீகரிச்சாங்களா, என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு நம்ம ஆவலோடு எதிர்பார்த்தா அவங்க சொல்லக்கூடிய காரணத்தையும் பாருங்க, எந்த அளவிற்கு நகைப்பிற்குரிய ஒரு காரணமாக இருக்குதுன்ட்டு. சஹாபாக்கள் மீலாதுல்லா கொண்டாடினாங்க. எப்படி கொண்டாடினாங்க தெரியுமா? ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய அன்பினுடைய விதங்களை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் மீது தாங்கள் வைத்த அன்பினுடைய விதங்களை ஒவ்வொரு தோழர்களும் வெளிப்படுத்தினார்களே, அதுதானங்க மீலாது. அல்லாஹ்வின் தூதர் மீது அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்களாங்க, அந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்காங்களாங்க என்று சொல்லி ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா ஒவ்வொருவருடைய பிரியம் ஒவ்வொரு மாதிரிங்க, எல்லாருடைய பிரியமும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது. எல்லாருடைய பிரியமும் அந்த பிரியத்தினுடைய அளவுகோல் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது. உதாரணமாக சொல்றதா இருந்தா, இப்போ அனஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம் பணியாளர், அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தையல்காரர் வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்களாம். விருந்து அழைக்கப்பட்டுச்சு, விருந்துக்கு போறாங்க. அந்த விருந்தில் அந்த தையல்காரர் என்ன செய்யறாரு, உணவு வைக்கிறாரு. அந்த உணவுல ரொட்டி வைக்கிறாரு, சால்னா வைக்கிறாரு. சால்னால என்ன இருக்குது, கொஞ்சம் இறைச்சி இருக்குது, கொஞ்சம் சுரைக்காய் இருக்கிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த சுரைக்காயை தேடி 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 எடுத்து சாப்பிட்றாங்க. இது அனஸ் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, ஃபரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யததப்பஉ துபாஅ, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன், அவர்கள் அந்த சால்னா பாத்திரத்தில் சுத்தி 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 என்ன செஞ்சாங்க, அந்த சுரைக்காயத்தான் தேடி தேடி எடுத்து விரும்பி சாப்பிட்டாங்க. எனவே நான் புரிந்து கொண்டேன் நபி அவர்கள் சுரைக்காயை பிரியப்படுறாங்கண்டு. ஃபலம் அஸல் உஹிப்பு துபாஅ மின் யௌமைதின், அன்றைய நாளிலிருந்து நானும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன், சுரைக்காயை விரும்புவனாகவே ஆகிவிட்டேன் அன்றைய தினத்திலிருந்து. இப்போ அனஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்களே, அதை நான் பார்த்தனே, அந்த நாளிலிருந்து நான் சுரைக்காயை விரும்பி சாப்பிடுபவனாகவே மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு லைக்கான ஒரு விருப்பமான ஒரு உணவு பட்டியலில் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஹதீஸ் புகாரில் பதிவாக இருக்கிறது. இப்போ அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, நான் எப்பவுமே சுரைக்காய் விரும்பி விரும்பி சாப்பிடுவேங்கிறாங்க. மற்ற சஹாபிகள் அப்படி சொன்னாங்களா? மற்ற சஹாபிகள் அப்படி சொன்னது ஹதீஸில் இல்லை. அதனால மற்ற சஹாபாக்களுக்கு நபி மேல் அன்பு இல்லைன்னு அர்த்தம். இந்த சஹாபி தனது அன்பை வெளிக்காட்டும் அளவுகோல் இது, இப்படி வெளிக்காட்டி இருக்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விருந்துக்கு போறாங்க. அந்த விருந்திற்கு போகக்கூடிய நேரத்தில் அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விருந்துகள் வைக்கப்படுகிறது. இறைச்சி இருக்குது, அதே மாதிரி சுரைக்காய் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, சுரைக்காயை தேடி பிடித்து சாப்பிடுகிறார்கள். இதை பார்த்த அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சுரைக்காயா தேடி பிடிச்சி சாப்பிட்றாங்கல்ல, இதை பார்த்த உடனே இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்ம பிடித்து விட்டது என்று நான் நினைத்து அதற்கு முன்பாக நான் சுரைக்காய் சாப்பிடாட்டலும் இதற்கு பிறகு நான் சுரைக்காய் சாப்பிடக்கூடியவனாக மாறிவிட்டேன், அதை நான் எனக்கு விருப்பத்திற்குரிய ஒரு பொருளாக ஆக்கிக்கிட்டேன் என்று வரக்கூடிய ஒரு செய்தி எடுத்து சொல்லி, பார்த்தீங்களா சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசம் வச்சிருக்காங்க, பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க, பார்த்தீங்களா சஹாபாக்களுடைய பாசத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறாங்க. ஒவ்வொரு நபி தோழர்களும் ஒவ்வொரு விதமான பாசத்தை வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சுரைக்காய் விரும்பி சாப்பிட்டால் இவங்களும் சுரைக்காயை விரும்பி சாப்பிடுறாங்க என்று சொல்லி இதை மீலாதுக்கு நியாயப்படுத்துறாங்க. இதுக்கும் மீலாதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் அதை சிந்திங்க. இந்த வழிகேடர்கள் சொல்றாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பை அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க அப்படி அன்பை வெளிப்படுத்த வேண்டியது தானே. இன்னைக்கு நீங்க மாத்திரம் என்ன செய்றீங்க, நீங்க உங்க வீட்டில் சாப்பாடு வைக்கும் பொழுது வெறுமனே சுரைக்காவா வச்சு சாப்பிடுறீங்களா? மற்ற உணவை விட அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக விரும்பித்தானே சாப்பிட்டு இருக்கிறாங்க. அல்லது மௌலீது சபையில உட்காரும் போது கூட, மௌலீதுக்கு வீடு வீடா படிக்க போறீங்கல்ல, அல்லது சில இடங்கள்ல ஆட்களை எல்லாம் ஒன்று திரட்டி பள்ளி வாசல வச்சு படிக்கிறீங்கல்ல, அங்கு விருந்து ரெடி பண்றீங்கல்ல, அந்த விருந்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு சுரைக்காதான் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி சுரைக்கா கூட்டு வச்சு மௌலீது ஓதி நம்ம எல்லாரும் சுரைக்கா கூட்ட சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா சுரைக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, நம்ம அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாதிரி சுரைக்கா கூட்டு சாப்பிட்டுக்குவோம் என்று இப்படியாவது நீங்க செய்றீங்களா? என்னங்க செய்றீங்க? இன்னைக்கு மௌலீதுல என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு விரும்பின உணவுன்னு வந்துருச்சு. இன்னும் அவங்க அனஸ் ரலியல்லாஹு ஹதீஸை எடுத்து சொல்லி அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டலும் நபியின் மீது அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாதிரி சுரைக்காவே அவர்கள் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்தினாங்க, ரசூலுல்லாஹ் மேல அந்த அளவுக்கு பாசத்தை வெளிப்படுத்தினாங்க என்று ஹதீஸ்ல சொல்லிவிட்டு இவங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்குது? மௌலீது வீடுகளுக்கு போனா சுரைக்காய் வச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள பாருங்க.
அதாவது அந்த சுந்தர தமிழில் சுபஹான மௌலிது அந்த புத்தகத்தில் 13வது பக்கத்தில் உள்ள சில தகவல்கள். என்ன தகவல்? மாநபி மௌலிதையொட்டி இந்த மன்னர் ஏற்பாடு செய்த விருந்து வைபவத்தில் ஒரு முறை பங்கேற்றவர்களில் ஒருவர் கூறுகிறார். அதான் மாநபிக்காக மௌலிது ஓதுறாங்களாம். அந்த மௌலிது ஓதும் பொழுது அந்த நாட்டு மன்னர் என்ன செய்கிறாரு? அதுக்காக விருந்து ஏற்பாடு பண்றாரு. அந்த விருந்து ஏற்பாட்டில் ஒரு ஆள் பங்கேற்றாருல்ல, அவர் சொல்றாராம், அவ்விருந்தில் சமைக்கப்பட்ட 5000 ஆட்டுத்தலைகள் இருந்தது. கொஞ்ச நெஞ்ச ஆட்டுத்தலை இல்ல, 5000 ஆட்டுத்தலை, 10,000 கோழிகள், 1,00,000 வெண்ணெய் பலகாரங்கள், 30,000 ஹல்வா தட்டைகள் இருந்தன. அடப்பாவிகளா, இது என்ன மௌலிது விருந்தா அல்லது வேற எது விருந்தா? மௌலிது நீங்க நன்மை எதிர்பார்த்து ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க, அங்க எப்படி இருக்குது? 5000 ஆட்டுத்தலை, 5000 ஆட்டுத்தலை, 10,000 கோழி, 1,00,000 வெண்ணெய் பலகாரம். அப்ப இந்த அளவுக்கு திங்கிறதுக்காக நீங்க அதை ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா இல்லையா? இதை தீனுக்காக அதை நீங்க ஓதல, தீனிக்காகத்தான் ஓதுறீங்க என்பது இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு காட்டுதா இல்லையா? அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு சுரைக்காய் ரொம்ப விருப்பமான பொருளா இருந்தா நீங்க ஏன் அதை மௌலித் சபையில வைக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அந்த கரியா தேடி போறதுக்கு காரணம் என்ன? ஆட்டுத்தலையே தேடி போறதுக்கு காரணம் என்ன? ஒரு அஜரத்துக்கு கொஞ்சம் அதிகம் வச்சுட்டா கூட அதுல கோபம் வருது, ரோசம் வருது. உங்களுக்கே சுரைக்காய் சாப்பிடுறதுல ரோசம் வர மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்கல்ல, பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்கல்ல. அப்ப அல்லாஹ்வின் தூதர் மீது அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திய அந்த செய்திகளை பார்த்து இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்கும்னு தெரியும். பிடிக்கும்னு தெரிஞ்சாலும் நீங்க நிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுக்காகத்தான் முஹப்பத்து முஹப்பத்து என்று மூச்சுக்கு 300 தர முஹப்பத்து யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறீங்களே, ஏன் இங்க வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்ப இந்த மாதிரி செய்து வரும் பொழுது இது தீனி நமக்கு ஒழுங்கா இல்லையே, சரியில்லையே என்று சொல்லி நீங்க வேற இது மாத்த வைக்கிறீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடித்த உணவா இருந்தாலும் மௌலிது சபைக்கு நாங்க அந்த உணவை தான் வர வைப்போம், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்களுடைய நிலைகள் இந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்ப சஹாபா அந்த இது செய்யறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். அதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில என்னென்ன செய்தி சொல்லப்படுதோ அது உங்களுக்கு பிடிச்சது தாராளமா செஞ்சுக்கிடுங்க. இதுக்கு எதுக்கு தனியா விழா எடுக்கிறீங்க? இவ்வளவு நம்ம கேள்வி கேட்கிறோம், ஏன் கேட்கிறோம்? நீங்க சுரைக்காய் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. ஆட்டுக்கறி ஆட்டுத்தலை சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. கோழி சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. இதை நீங்க தனி விழான்னு சொல்றீங்களே, விழான்னு சொன்னதுக்கும் இந்த ஹதீஸ் சம்பந்தம் இல்லாம இருக்குது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் எதை நேசிக்கிறாங்களோ அதை விரும்பி சாப்பிடுறாங்க. அப்ப நீங்களும் இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் மீது நேசத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அதை நீங்க கேட்டு நடங்க. ஆனா அன்பை வெளிப்படுத்துறோம் என்பதற்காக மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை நீங்கள் செய்வீர்களேயானால் அதற்கு சம்பந்தம் இல்லாம அவங்க அன்பை வெளிப்படுத்தினாங்க, நாங்க மீளாது ஓதுறோம் என்று சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, அப்ப இது நீங்க மார்க்கத்தில் நீங்க ஒழுங்கா சொல்லல. மீளாது விழா கொண்டாடுவதற்கு இந்த குர்ஆன் வசனம் ஆதாரம், மீளாது விழா கொண்டாடுவதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் என்று உங்களால காட்ட முடியல. அப்ப வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்கு ஏதாவது காரணத்தை சொல்லுவோம் என்றுதான் உங்களுடைய காரணங்கள் இருக்கிறது. ஆக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காரணங்களும் நீங்கள் வழிகேட்டில் தான் இருக்கிறீர்கள் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அடுத்து இந்த வழிகேடர்களை பாருங்க, ஏதோ சுரைக்காய் சாப்பிடுறதுல தான் மார்க்கமே அடங்கி இருக்கிற மாதிரியும் அதுல தான் அல்லாஹ்வின் தூதருடைய அன்பையே வெளிப்படுத்துற மாதிரியும் அனசுரத்தில் இப்படி இந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்தினாங்க பார்த்தீங்களா என்று சொல்லி சொல்கிறாங்களே. நம்ம திருப்பி கேட்குறோம், போன வாரம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சுரைக்காய் குழம்பு சாப்பிட்டீங்க? சுரைக்காவில் குழம்பு போட்டு அதேமாதிரி சுரைக்காய் கூட்டு வச்சு சுரைக்காவை சாப்பிட்டது எத்தனை பேர் சொல்லுங்க? வீட்டில் மாத்திரம் சாப்பிடும் பொழுது சுரைக்காய் சாப்பாடு அது வேண்டாம், கறியா அதை எடுத்து சாப்பிடுவோம், மீனா அதை எடுத்து சாப்பிடுவோம். மற்ற விஷயத்தை விரும்பக்கூடிய நீங்க இங்க சுரைக்காய் ஹதீஸை வச்சு நீங்க என்ன செய்யறீங்க? இதுல தான் அல்லாஹ்வின் தூதருடைய நேசம் இருக்கிறது, இதில் தான் அல்லாஹ்வின் தூதருடைய பாசம் இருக்கிறது என்ற அளவுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறீங்களே. அப்ப என்னதான் நீங்க கருத்தை சொல்ல வர்றீங்க? அப்போ உங்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது ஏதோ சம்பந்தம் இல்லாமல் மார்க்கத்தை வளைத்து கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாத செய்தியை இட்டுக்கட்டி நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏதோ ஒரு கருத்தை நீங்க சொல்ல நினைக்கிறீங்க, சொல்ல வரும் பொழுது இது வரமாட்டேக்குதா? அப்ப ஹதீஸ்ல இருந்து எடுப்போம், ஏதாவது ஒரு கருத்து அதுல இருந்து இட்டு கட்டுவோம்,
அந்த கருத்தை இட்டுக்கட்டு எப்படியே பரப்பி விடுவோம் என்பதற்காக நீங்கள் சொன்னதுதானே ஒழிய இதுல வேற எந்த ஒரு இதையும் நம்ம பார்க்க முடியல. அப்ப அந்த சுரைக்காய் வச்சு ஒரு பெரிய இது தெரிஞ்ச மாதிரி தெரியல. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்படி சுரைக்காய் இதை வச்சு பேசுறீங்கல்ல, இதே அல்லாஹ்வின் தூதர் மீது பாசத்தை வெளிப்படுத்த உங்க பாணியில அல்லாஹ்வின் தூதருடைய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நடந்து காட்டினாங்களா இல்லையா? அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு முறை அபூ ஹுரைரா அவங்க ஒரு விருந்துக்கு சாப்பிட போறாங்க. அங்க பொரிச்ச கறி வைக்கப்படுது. பொரிச்ச கறி வைக்கப்பட்ட உடனே அபூ ஹுரைரா அழுதாங்களா இல்லையா? ஏன் சாப்பிட மாட்டேங்குன்னு கேட்டபோது சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி பொரிச்ச கறி அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணாலே கண்டதில்லையே என்று சொல்லி அந்த சபையில் சாப்பிடாம எழுந்து போனாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ்வின் தூதர் மீது இப்படி அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடாத ஒரு பொருளை நான் சாப்பிட மாட்டேன்னு ஒதுங்கி போனாங்களே, அப்படி நீங்க அன்பை வெளிப்படுத்துங்க வாப்போம். உங்க வீட்டில் அன்பை கறியே எடுக்க மாட்டேன் சொல்லுங்க வாப்போம். கறியை ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட மாட்டேன் சொல்லுங்க வாப்போம். சிக்கன் 65 அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. அல்லது இப்படி ஏதாவது கொண்டு வச்சா கூட, மௌலிதி சபையில வச்சா கூட, அது ஏங்க கறியை கொண்டு வச்சுட்டீங்க, சுரைக்காய் கொண்டு வாங்க அப்படி சொல்லுங்க. அல்லது கறி இருந்தால் கூட அந்த கறியை தொட மாட்டேன் என்று உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பீங்களா? அழுவிக. எதுக்கு அழுவிக? பக்கத்தில் உள்ள அஜரத்துக்கு வச்ச ஆட்டுத்தலை பெரிய தலையா இருக்குது, எனக்கு வச்ச தலை சின்ன தலையா இருக்குது. அப்ப அந்த அஜரத்துக்கு ஒரு கவனிப்பு, எனக்கு ஒரு இதை நினைச்சு அழுதிருப்பீங்க. அல்லது அதில் காரம் ரொம்ப அதிகமா போட்டு, என்னங்க காரம் ரொம்ப அதிகமா போட்டீங்க, நான் அதை சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்க மாட்டீங்க, சாப்பிட்டாவது அந்த காரம் தாங்க முடியாம அழுதிருப்பீங்க. அப்ப இப்படித்தான் உங்க நிலை இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அபூ ஹுரைரா அவங்க நேசத்தை வெளிப்படுத்தினாங்க, அது எப்படி? அவங்க பாசத்தை வெளிப்படுத்தினாங்க, அவங்க எப்படி? அப்போ ஒருவர் சாப்பிடுவது சாப்பிடாமல் இருப்பது இது இவர்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பொருளை விரும்பி சாப்பிடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பொருளை விரும்பாம சாப்பிடுவாங்க. நம்ம அதை அப்படியே சாப்பிடணும், அது அப்படியே சாப்பிட்டா நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும், அல்லது சாப்பிடாம விட்டு விட்டா நமக்கு நன்மை குறைஞ்சிரும், இப்படி எதுவும் இல்லை. அது அல்லாஹ்வுடைய தூதர் அது மனிதன் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அது ரசூலுல்லாஹ் செய்யறதை பார்த்து அந்த தோழர்கள் அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, விரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாவை பார்த்து விரும்பி செய்யறாங்க என்று சொல்லணுமே ஒழிய இதற்குன்னு மகத்துவம் ஏதாவது இருக்குதா? இதுக்குன்னு முக்கியத்துவம் இருக்குதா? இன்னைக்கு அதை வச்சு தானே இந்த மீளாத கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காட்டக்கூடிய பாசங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு இருக்கிறது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாசங்கள் இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அந்த மீலாது விழாவிலே அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து அகமகிழ்கிறோம். பேச தெரியுதில்ல, ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து அகமகிழ்க தெரியுதில்ல. அப்படி தேவையில்லாத புகழ்ச்சியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு புகழ்ந்து நீங்கள் அகமகிழ்வதை விட அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைத்து நீங்கள் சிறுக்கான காரியத்தை செய்வதை விட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகள் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் எப்படி நடக்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வெளியே எப்படி நடக்க சொன்னாங்க, பிள்ளைங்களிடத்தில் எப்படி நடக்க சொன்னாங்க, தொழுகையில் எப்படி இருக்க சொன்னாங்க, கொள்கையில் எப்படி இருக்க சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயின் அடிப்படையில் நமக்கு வழி நடத்தக்கூடிய அவ்வளவு விஷயத்தை கடைபிடிக்க முயற்சி எடுங்க. இதுல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தை ஒரு ஆனந்தத்தோடு பின்பற்றுவன் எடுங்க. இது ரசூலுல்லாஹ் மீது காட்டக்கூடிய ஒரு பாசம், இது ரசூலுல்லாஹ் மீது காட்டக்கூடிய ஒரு நேசம். அப்ப இப்படி பாசத்தை நேசத்தை காட்டுவதை விட்டுவிட்டு மௌலிது படிச்சுட்டா மாத்திரம் பாசம் வந்துருதா? மௌலிது படிச்சுட்டா உங்களுக்கு நேசம் வந்துருதா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சுரைக்காய் சாப்பிட்டாங்க, நான் சுரைக்காய் சாப்பிட்டதுனால எனக்கு பாசம் அதிகம் வந்துருச்சு என்று இப்படி அர்த்தமா? அப்ப இப்படித்தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கருத்தை மக்களுக்கு நிலைநாட்டுவதற்கு போதிய ஆதாரம் கிடைக்காத காரணத்தினால, கிடைக்கக்கூடிய ஆதாரங்களும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால, சம்பந்தமே இல்லாத இது போன்ற செய்திகளை சொல்லித்தான் இவர்கள் மீளாத நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப வழிகேடர்களுடைய அவர்களுடைய அந்த போக்கு எந்த மாதிரி இருக்குது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்